எங்காவது ஒரு நாள் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் அரசியல் தலைவர்களும் மாலையிடுவார்கள். அப்பொழுதுதான் எங்களை பற்றி புரிந்து கொள்வேன் என்று சொன்னேன். இன்று நடக்கிறதா இல்லையா? எல்லா கட்சிக்காரரும் போலாம், எல்லா ஜாதிக்காரரும் போலாம். ஏன் தெரியுமா? அவர்கள் ஓட்டு வாங்குவதற்காக, நாம் உரிமைக்காக, இந்த சமுதாயத்திற்காக. நான் போனேன், கிட்டத்தட்ட 500 போலீஸா கால்வா போட்டு நான் வரக்கூடாது தடுத்துடலான்னு பார்த்தாங்க. இங்க 500 பேர் நிக்கா, அங்க 5000 பேர் மக்கள் நிக்கிறான். முன்வைத்த காலை பின் வைக்கின்ற வரலாறு படைத்த தேவேந்திர குல வேளாளன் மாற்றானுக்கு சோறு போடுகின்ற இச்சமுதாயத்தை பார்த்து இளைஞரைப்படுத்துவதை எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும்? நான் தாழ்த்தப்பட்டவனா? சொன்னா இல்லடான்னு கேளு, அடிச்சா திருப்பி அடி. பரமக்குடியில போய் கொடியேற்ற போறேன். அப்போ ஒரு பெரியவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, இமானுவேல் ஒருத்தர் இருந்தாருங்க, அவரை கொன்னுட்டாங்க, சாதி வெறியோட செஞ்சிட்டாங்க, அவரை கொஞ்சம் பத்தி நீங்க சொல்லுங்கய்யா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அவரை பத்தி தெரியாது. அப்ப விளக்கமா அவர்கிட்ட கேட்ட போது சொன்னார், நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர், இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்துல வச்சு கொலையை பண்ணிட்டாங்க, அவரை நீங்க சொல்லணும்னு சொன்னார். அப்ப எனக்கு அவரை பத்தி வரலாறு தெரியாது, இருந்தாலும் இந்த கல்லறை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கல்லறை போய் பார்க்க போனேன். கல்லறை முழுவதும் பீங்காடு. அந்த காலத்துல இந்த மாதிரி கக்கூசி பாத்ரூம்லாம் கிடையாது, அவுட்டர் தான் எல்லாம் போனோம். அந்த கல்லறையை சுத்தி அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கக்கூஸ் போற இடம். கல்லறை மழுங்கி கிடக்குது. பார்த்தப்ப பெரியவர்கிட்ட கேட்டா, என்னையா நம்ம சமுதாயத்துடைய தலைவருங்கிறீங்க, இந்த மாதிரி கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம பசங்க கூட வந்தவங்க மம்பட்டி எடுத்து கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி, அப்புறம் ஒரு பக்கத்துல ஒரு மாலையை வாங்கி போட்டு நான் கிளம்பிட்டேன். 2வது திருப்பு நான் மறுமாசம் வர மற்ற கிராமங்களில் கூப்பிட்டுவாங்கல்ல, நீங்க கூப்பிட்ட மாதிரி இங்க வாங்க கூப்பிடுவீங்களா, அது மாதிரி கூப்பிட்டாங்க. 2வது திருப்பு நான் போகும் பொழுது அந்த கல்லையை நான் வாரம்னு சொல்லி உடைச்சுட்டாங்க சண்டாளைங்க. உடைச்ச உடனே நான் சும்மா இல்ல, நடு ரோட்ல உட்கார்ந்துட்டேன். பெண்களும் ஆண்களும் திரண்டுட்டாங்க. நான் வந்த உடனே எல்லாம் திரண்டுட்டாங்க. கொடி வச்சிருக்கோமா, எல்லாம் திரண்டு ரோட்ல உட்கார்ந்தாச்சு. முதல்ல ஆடியோ வராது, தலைவரை நீங்க எந்திரிச்சு போக, நாங்க கட்டி கொடுத்துறோம். இவங்களை பத்தி அரசை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே. உடனே நான் எந்திரிச்சு போகல, நான் கலெக்டரை வர சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லுது 40 வருஷத்துக்கு முன்னால கதையை சொல்றேன் கேட்டுக்க. அதுக்கப்புறம் தாசில்தார் வந்தார். அப்ப அங்க இருக்கிற எஸ்பி வந்தார். எந்திரிச்சு போறீங்களா? இல்ல நான் ரத்து சார்ஜ் பண்ணேன். நீ அடிச்சு பாரு, நான் யாருன்னு காட்டுற முடியாது. பெரிய வாதம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க கூட்டங்கள், அப்ப அந்த கிராமங்கள் இருக்கிற அந்த பகுதி கிராமங்கள் எல்லாம் திரண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் திரண்ட உடனே எல்லாருக்கும் பயம். அரசுக்கு அடிக்கிறாங்க. அப்பா இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கிறான், மறிச்சு உட்கார்ந்துருக்காங்க, கிளைய உடைச்சிட்டான்னு சிலையை கெட்டித்தர சொல்றான், அந்த கல்லறையை கெட்டி கொடுத்தா தான் போகும்னு சொல்றான்னு சொல்லி ஒரே பரபரப்பு. 4 மணி வரைக்கும் நான் ரோட்ல உட்கார்ந்து எந்திக்கவே இல்லை. 4 மணிக்கு கலெக்டர் வர வந்து, என்ன பிரச்சனை, இவ்வளவு நேரம் உங்களுக்கு தெரியலையோ, காலையில இருந்து உட்கார்ந்துருக்க உங்களுக்கு இப்பதான் தெரியுதோ அப்படி கேட்டேன். சரி சரி வாங்க டிராவல்ஸ் பண்ணலாம் போகும் சொல்லி டிராவல்ஸ் பண்ணலாம் ஜூ பேசுவோம். கல்லறையை கட்டி கொடுத்தா நான் இங்க இருந்து போவேன், இல்லாட போக மாட்டேன். உடனே சரின்னு சொல்லி தால்சார் ஹில்சார் எல்லாம் அங்க இருக்கிற வியோ எல்லாம் சேர்ந்து மண்ணு சிமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கட்டி முடிச்ச உடனே என்கிட்ட வந்து கட்டி முடிச்சு இப்ப போகலாமா? வெற்றி யாருக்கு? தேவேந்திர குல வேளாளனுக்கு. அப்ப சொன்னேன், கதையில சொன்னேன், எங்காவது ஒரு நாள் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் அரசியல் தலைவர்களும் மாலையிடுவார்கள். அப்பொழுதுதான் எங்களை பற்றி புரிந்து கொள்வேன் என்று சொன்னேன். இன்று நடக்கிறதா இல்லையா? எல்லா கட்சிக்காரரும் போலாம், எல்லா ஜாதிக்காரரும் போலாம். ஏன் தெரியுமா? அவர்கள் ஓட்டு வாங்குவதற்காக, நாம் உரிமைக்காக, இந்த சமுதாயத்திற்காக. என்னை எங்கு பார்த்தாலும் தியாகி இமானுவேல் சேகரனை வச்சு பூஜிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள போனேன். சுந்தரபாண்டியபுரத்துல இமானுவேலுடைய சிலையை துறக்க எனக்கு தடை கொடுக்கறாங்க, நீ வரக்கூடாதுன்னு சொல்லி.
நான் போவேங்க, நீ வேணா வரக்கூடாது. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அன்புக்கு கேட்பேன். நான் போனேன், கிட்டத்தட்ட 500 போலீஸ கால்வா போட்டு நான் வரக்கூடாது தடுத்துடலான்னு பார்த்தாங்க. இங்க 500 பேர் நிக்கா, அங்க 5000 பேர் மக்கள் நிக்கிறான். எங்க தலைவரை விடலன்னு சொன்னா எவனுமே தப்ப முடியாதுன்னு சொல்லி அங்க 5000 பேர் ரெடியா நிக்கிறாங்க. உடனே பேசுறாங்க, அரசு கிட்ட சொல்றாங்க, இது பிரச்சனையா போகுது, கலவரம் வர போகுது, அவரை விட்டுருங்க, அங்கிருந்து ஆர்டர் உடனே அனுப்பிச்சுடியா, பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு அந்த சுந்தரபாண்டியபுரம் ராஜபாளையம் பக்கத்துல சிலையை நான் திறந்தேன். இப்படி ஒவ்வொரு பகுதியாக என்னுடைய மக்கள் இடைச்சூற வைப்பதற்காக புறப்பட்ட பயணம் அது. அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்தேன். வீரன் சுந்தரலிங்கனுக்கு அவனி செலவைக்குன்னு சொல்லி செம்பட்டியில ஒரு கொடிய நட்ட, சமுதாய கொடிய நட்டிட்டு நான் திருநெல்வேலி போயிட்டேன். நம்ம ஆட்கள் பூரா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள தலைவர் வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு கூட்டமே, பெரிய கூட்டங்கள் திரண்டு, கிராமங்கள் ஃபுல்லா திரண்டங்க வந்துருச்சு. தேவேந்திர குல வேளாண் தலைவர் வந்திருக்காருன்னு சொல்லி, அப்போ சுந்தரியுடைய சிலை வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வம்பளுக்கு ஒரு சில காவல்துறை அதிகாரி இருப்பான், சண்டை இழுத்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்து ஓடி போயிடுவான். அப்படி இந்த கூட்டத்தை அடிச்சு விட்டாங்க. அடிச்ச உடனே நான் போயிட்டு திரும்பி வந்தேன். என்ன பார்த்து போலீஸோட மக்கள் திரள, பெரிய பிரச்சனை ஆகி ஷூட்டிங் ஆகி போச்சு. நான் திருநெல்வேலியில போய் இருக்கேன், துப்பாக்கி வச்சு நான் சுட்டோம்னு சொல்லி ஏன் மேல வழக்கிய சண்டாளைய போட்டு அங்க பாரு, இவ்வளவு பெரிய அறுவாளை வச்சு நான் காவல்துறை அதிக விட்டனா. இங்க திருநெல்வேலிக்கு கிட்டத்தட்ட திண்டுக்கலுக்கு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர், 200-300 கிலோமீட்டருக்கு அறுவாச்சு, அங்க இருந்து வெட்டோம்னு சொல்லி என் மேல கேஸ். ஆனா கதை வசனம் டைரக்ஷன் அதிகாரி நிறைய பேர் இருக்கிறான், நான் பார்த்தேன். இப்படி அங்கே கொடியேற்ற செல்வதற்கும் தேவேந்திர குல வேளாளர்களை ஒன்றுபடுத்துவதற்கும் சென்ற நான் கொடியேற்றிக் கொண்டே மக்களை ஒன்று திரட்டினேன். 1989 நான் தேனி மாவட்டத்தில் நுழையினேன். அங்க நம்ம மக்கள் ரோட்ல லாந்த கூடாது, கொடி கட்டக்கூடாது, ரிப்பன் கட்டக்கூடாது, சைக்கிள கொடி கட்டி நம்ம சமுதாயம் போக கூடாது, அப்படி ஒரு ஆர்டர். அங்க இருக்கிற ஆதிக்க சக்திகள். நான் போனேன், என்ன பார்த்த உடனே எப்பவுமே வழக்கம் போல காவல்துறை அதிகாரிகள் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. வந்த உடனே என்னன்னு கேட்டாங்க, நான் அந்த ஏரியா ஃபுல்லா குடியேற்ற போறேன்னு. போங்க போலாம் அப்படின்னா சரி. 2 மணிக்கு குடியேற்ற விழா ஏற்பாடு செய்யும் முன்னால, நான் வர்றதுக்கு முன்னாலே அங்க நம்ம சகோதரியை ஒருத்தர் கொலை பண்ணி போட்டாங்க. நான் வரக்கூடாது என்பதற்காக காவல்துறையில அங்க பெரிய திரும்பி போயிடுவாங்க சொல்லி, முன்வைத்த காலை பின் வைக்கின்ற வரலாறு படைத்த தேவேந்திர குல வேளாளர் குடியேற்றுவேன் என்று சொல்லி உட்கார்ந்து உடனே பார்த்தேன். இப்படியா நீங்க பண்றீங்க, எல்லாம் சாலை மறியல் பண்ணு, நீதி கிடைக்கும் வரை போராட்டம் பண்ண. ஒரு கிராமத்திலே பஸ் உடலையா, அதுதான் முதல் பிரச்சனை. எல்லா மக்களும் ஒன்று திரண்டான், தலைவர் வந்துட்டாரு, மரியாதை ரோட்டான்னா எல்லா ஊர்லயும் கல்லு மண்ணு முள்ளு வெள்ளம் வெட்டி தாராவரையா போட்டாங்க. பஸ் போக முடியல, எதிர்த்த சாதிக்காரன் போக முடியல, அடுத்தவன் யசமானு சொல்லவும்னா ஓடுறான், நிக்கல என்ன பார்த்து. அப்பதான் பார்த்தேன் 5 மத்தியானம் 2 மணில இருந்து 7 மணி வரைக்கும் மசாலை வரியில் கைவிடப்படவில்லை. எனக்கு நீதி அந்த பெண்ணை கொலை செஞ்சதை கண்டுபிடி. ஒரு மந்திரி வீட்டுல ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போனா என்ன வரத்து வாட, ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி வீட்டுல ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போனா கொலை நடந்தா என்ன வரத்து வாட. என்னுடைய சகோதரியை கொலை செய்தால் கைது செய்ய மறுக்கிறார். மறியல் நடக்கும், உட்காந்து நானும் நடு ரோட்ல உட்கார்ந்தேன். வா, எல்லா எஸ்பி கலெக்டர்ல வந்து கெஞ்சுறாங்க, நானும் விடாப்படியா சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு வந்தேன். 7 மணி 8 மணி ஆச்சு, 9 மணி ஆகி போச்சு, நடமாட்டமே எங்கேயும் இருட்டாகி போச்சு. எல்லா பக்கத்திலும் ஒரு மக்களும் போக முடியல, அடிக்குது, அரசுல இருந்து அடிக்கிறாங்க. 89 திமுக ஆட்சி என்னையா நடக்குதாங்க. யாழ்ப்பாணம்னு ஒருத்தன் வந்திருக்கான், எங்கேயுமே போட மாட்டேக்கான், நீதி கேட்கிறான் அப்படி சொல்லி இங்க இருந்து வயலன்ஸ்ல பறக்குது. முதல்ல அவன் பேசி அப்புறப்படுத்தியா பெரிய கலவரத்தை உருவாக்கிட்டு போயிடுவாயான்னு சொல்லி அங்கிருந்து பேசுறாங்க. நான் என்னையா கலவரம் உருவாக்குறோம்னா, நீதிக்காக, நேர்மைக்காக, கடமைக்காக, என்னுடைய மக்களுக்காக போராடுகின்றவனை பார்த்து கலவரக்காரன் என்று சொல்லுகின்றார். நான் செய்வது பணி, மக்கள் பணி, நீதி நேர்மை என்பதற்காக பாடுபடுகின்ற என் தேவேந்திர குல சமுதாயத்திற்காக
9 மணி கழிச்சு ஓரளவுல எல்லா கலெக்டர்லாம் வந்து பேசி நீங்க போங்க, நாளைக்கு காலையில் உள்ள அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க. நான் 9 மணிக்கு மேல நான் ஒரு முடிவெடுத்து 9 மணிக்கு மேல கொடியேற்ற நீங்க எல்லாம் பின்னால வாங்கிட்டேன். 9 மணில இருந்து காலையில 4 மணி வரைக்கும் அங்க கொடியேற்ற எல்லா கிராமத்திலும் வேடிக்கை பார்க்க பெண்கள் ஆண்களும் அப்படியே விடிய விடிய உட்கார்ந்துருக்காங்க என்ன பார்ப்பதற்கு. எல்லா ஊர்லயும் சோப்பு வச்ச கொடி ஏத்திட்டு நான் திருநெல்வேலி போயிட்டேன். அங்க இருக்க கட்சிக்காரர்களும் அவர் கூட்டம் போட்டான். திமுக மாவட்ட எல்லாம் சேர்ந்தான். ஏண்டா அவன் உள்ள வந்துட்டான், இந்த சாதிக்கார பயில போற ரோட்ல இவன் நடந்து போனா நம்ம பின்னால ஓடுறான், அவளை சுத்தி திரட்டி விட்டான். இனிமே இதுக்கு ஒரு முடிவு கட்டன்னு சொன்னா ஒரு கலவரத்தை உருவாக்கன்னு சொல்லி நான் இன்னொரு சமுதாயத்தை இழிவாக பேசினேன் என்று சொல்லி என் மீது ஒரு பழிய போட்டான். போட்டுட்டு நான் வீட்டுல படுத்திருக்கிறேன். அங்க இருந்து எஸ்பி கதவை தட்டுற 3 மணிக்கு. எஸ்பி வந்து கதவை தட்டிட்டு என்னப்பா போலீஸா வந்து நிக்குது அப்படி கேட்டா, நான் ஒரு தப்பும் பண்ணல, நான் யாரும் இன்னும் வெட்ட ஆரம்பிக்கல, எதுக்காக வேண்டி போலீஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் உள்ள படுத்திருக்கேன். கைது பண்ணிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு. யார் உத்தரவு? சிஎம் உத்தரவுனாங்க. நான் சிஎம் ஒன்றும் பண்ணலையே, எதுக்கு சிஎம் உத்தரவு போட்டாரு? சரி பரவாயில்ல, நம்ம எப்பவுமே பெட்டிக்கிட்டலாம் ரெடியா வச்சிருப்போம். பெட்டி எடுத்துட்டு வண்டியில ஏறுறேன். நீ திருநெல்வேலி ஜெயில ஒன்ன போட்டா நீ சும்மா இருக்க மாட்டேன், அடங்க மாட்டேன்னு சொல்லி என்னை திருச்சியில கொண்டு பூட்டி போட்டாங்க. சண்டாதிக்கு பாத்தீங்களா? திருச்சியில பூட்டி போட்டாங்க. இப்படி சமுதாய பணி செய்கின்ற நேரத்தில் எல்லாம் வழக்குகளை போட்டு என்னையும் என் குடும்பத்தையும் அடக்க வேண்டும் என்று சதி செய்தார்கள். அதையும் மீறிதான் உங்களில் ஒருவனாக தேவேந்திர வேளாளனாக நான் உயர்ந்தவனாக உங்கள் மக்கள் நின்று கொண்டிருக்கின்ற பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 89 கலவரம் வந்துருச்சு, கொலை நடக்குது, இவன் வெற்றா நம்மால வெற்றா, பெரிய கலவரம். யார் ஏற்படுத்தியது? அங்க இருக்கிற திமுக ஆட்சியாளர்கள் இந்த கலவரத்தை உருவாக்கினார்கள். சமுதாயம் ஒற்றுமையா இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கினார்கள். அந்த கலவரம் நடந்தோடனே சென்னை வரைக்கும் எல்லா ட்ரெயினையும் மறிச்சிட்டாங்க. அப்ப SC/ST அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து போர்க்கொடி புடிச்சாங்க. தலைவரை விடுதலை பண்ணு, நியாயத்துக்காக குரல் கிடைக்கின்ற ஜான்பானை விடுதலை சொல்லி வால் போஸ்ட்ல ஒட்டி ட்ரெயின் நிக்குது, பஸ் நிக்குது, தமிழ்நாடு மூலம் ஏறியுது. 1989 ஞாபகம். இப்படி இந்த சமுதாய பணியை செய்து கொண்டிருந்த பொழுதுதான் தஞ்சை மாவட்டத்துக்கு வர்றேன். தஞ்சை மாவட்டத்துக்கு வரும்போது நம்ம ஆள் போய் கொடியேற்றும் போது பூரா அந்த கம்யூனிஸ்டுக்கார பொருளா இருக்கிறான். நீ இவ்வளவு நேரத்துல கொடியை வச்சுட்டு இவ்வளவு பொறுக்கி திங்கிறான். நான் அப்படி முத கொடாவை சரி அந்த பகுதியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற எதனால ஆசைப்பட்டேன்னு சொன்னா, ஒரு முருகைன்னு ஒரு சகோதரன் கம்யூனிஸ்ட்காரர் இருந்தா நம்ம ஆளுன்னு கேள்விப்பட்டேன். அவனை கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ள செய்திகளை அவரை பத்தி எல்லாம் பாட்டு பிடிப்பாங்க. யார் யாரு கேட்டா தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க. சரி அந்த ஏரியால போய் மக்களை பார்க்க போய் கொடியேற்றிட்டு வரலான்னு சொல்லி ஊருக்கு ஊரா போறேன். கொடவைச்சேரி இருந்து ஆரம்பிச்சு அந்த ஏரியால ஃபுல்லா கொடியேற்றிட்டு இருக்கையா. நான் மாடர்காம் போற கம்யூனிஸ்ட்ல கிளம்புவோம், அவனுக்கு வேறுக்க விருந்து வச்சு கொள்ளணுயா, அவளை வேறு நான் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மால குத்தி விடுறான். அவன் சொன்னாலும் இந்த முட்டாலும் கேட்கறான். கலவரத்தை உருவாக்குறது ரெடி பண்றாங்க. நான் பாட்டுல துணிஞ்சு நம்ம தான் நீங்கெல்லாம் இருக்கீங்களா பட்டாளம் என் பின்னால எப்பவும் இருக்குமே எல்லாம் போய் கொடியேற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு 12:30 மணி இருக்கும். கலவரம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் உங்களை வெட்டதுக்கு வராங்கன்னு சொல்லி ஒரு புரளியை கிளப்புறான். எப்படி என்ன வெட்டதுக்கு வராங்க? நடக்கிறத பேச வேண்டாமா? நான் கொடியேற்றிக்கிட்டு இருக்கேன். காவல்துறை அதிகாரி காதுல வந்து தலைவரை பத்தி கிளம்புங்க, ஒரு கூட்டம் உங்களை அட்டாக் பண்ண வருதான். நீங்க எதுக்கு சார் வந்தீங்கன்னு கேட்டேன். நீங்க இருக்கீங்களா? நீங்க எனக்கு பாதுகாப்பு தானே வந்தீங்க. இல்ல இருந்தாலும் பாதுகாப்பு காணாது, நீங்க கிளம்புங்க. 12:30 மணிக்கு நைட்டு. முன்வத்தை காலை பின் வைக்க மாட்டேன். புறமுகுது காட்டு ஓடுகின்ற சமுதாயம் நான் அல்ல, என் குளமும் அல்ல. என்னோடு இருக்கின்ற விடலை பட்டாளங்கள் என்னிடம் பின்னால் இருக்கின்றார்கள், பார்க்கலாம் என்று சொன்னார். இவன் கேட்க மாட்டான் போல்கியா, இவன் கேட்கவே மாட்டான் அப்படி சொல்லி நம்ம நிர்வாகி கூட என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். நான் இருந்து கொடியேற்றிட்டு 1:30 மணிக்கு அங்கிருந்து போய் நான் தஞ்சாவூருக்கு வந்தேன். அப்ப அந்த கிராமத்துக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்கும் பொழுது என்ன ஏன் அங்க பிரச்சனைன்னு கேட்டா, நாங்கெல்லாம் கம்யூனிஸ்டுக்கு அடிமை, குண்டியல் கொடுக்கணும், மரக்கால நெல்லு போடணும், எல்லா காசும் வாங்கி தின்னுட்டு அவன் மட்டும் படுத்திருப்பான், நம்மால் மட்டும் கொடி பிடிக்கணும். பார்த்தீர்களா? கேட்ட செடி கொடியா
ஏயா கம்யூனிஸ்ட்காரன் நான் கேட்கிறேன், எவனாவது உருப்பிட்டிருக்கியா நீ? இந்த மக்களை வச்சு உண்டியல் வாங்கி பொறுக்கிட்டு இந்த பொறுக்கிகள் நீங்க. விவசாயத்தை சார்ந்த வெறுங்குடி மக்கள் என்னுடைய மக்கள், விவசாயமாகவே தொழிலாக கொண்டவர்கள், உலக நாடுகளுக்கு முழுவதுமே உழைக்கின்ற சமுதாயம் என்று சொன்னால் விவசாயம். அந்த விவசாயத்தை அதிகமாக செல்வன செய்கின்ற என்னும் மக்கள் டெல்டா மாவட்டம். டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளாக இருக்கின்ற என்னுடைய மக்கள் எப்படி தாழ்த்தப்பட்டவனாக இருக்க முடியும்? மாத்தானுக்கு சோறு போடுகின்ற இச்சமுதாயத்தை பார்த்து இளைஞரை படுத்துவதை எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும்? நான் தாழ்த்தப்பட்டவனா? யாருக்கு அடிமை என்ற நிலையை உணர்த்தி மக்களிடம் விழிப்புணர்ச்சி எடுப்பது செய்யும். அப்பதான் யோசித்தேன். அப்ப இங்க இந்த மாவட்டத்திலே நம்ம கால் வச்சா தான் சரியா இருக்கும் முடிவெடுத்து இந்த மாவட்டத்துக்கு வந்தேன். கொடியேற்றும் போது அடுத்த திருப்பு வந்தா பாரு உன் தலையை துண்டிக்கு போட்டு எனக்கு மொட்டை லெட்டர் போடுறான். அப்பன் பேர் தெரியாது, அம்மன் பேர் தெரியாது, யாருக்கோ பிறந்தவங்க போட்டு விடுதான். லெட்டர் வந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து இதெல்லாம் கிடையாது இல்லையா, செல்போன்லாம் கிடையாது இல்லையா, நிறைய லெட்டரு. அப்போ ஒரு திட்டம் போட்டேன், தஞ்சை மாவட்டத்துல ஒரு மாநாடு போட்டா தான் நம்ம சரியா இருக்கும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், அப்பதான் தேவேந்திர குல வேளாளர் மனிதனா இருப்பான்னு சொல்லிட்டு 1995 அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் மாநாடு அரிஸ்டன் பறக்குது. ஏதோ கலவரத்தோட தான் வரப்போறான், ஏதோ நடக்க போகுது. தென் மாவட்டத்திலிருந்து எல்லாம் திரட்டி கூட்டு வந்துருவான். தஞ்சை மாவட்டத்தில் இருந்த படத்திற்கும் பூரா எந்திரிச்சிருவான். நம்மளால யசமான் சாமி எல்லாம் சொல்ல மாட்டான்டா, அடின்னு சொல்லிட்டாலும் அடிக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி எல்லாருக்கும் பயம். என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ இளைஞர்கள் பண்ணாங்க. அப்ப அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா தலைமை. நான் 95 வந்தேன். அப்போ நிறைய எல்லா கிராமங்களிலும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை கூட்டினேன். 10 லட்சம் பேரு, 10 லட்சம் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒன்றிய கூடிய நாள் தஞ்சை மாவட்டம். அப்ப சொன்னேன், டேய்னு சொன்னா என்னடான்னு கேளு, அடிச்சா திருப்பி அடி, அண்ணன் என்று சொன்னால் திருப்பி அண்ணன் என்று சொல்லி உறக்க சொன்னேன். அந்த சொன்ன வார்த்தை இன்று பலித்தது. இப்போ அடிமையே இல்லை, என் மக்கள் பெருமையாக வாழ்கிறார். அது வரலாறா இல்லையா? விவசாயத்தை சார்ந்த என் குடி மகன் எப்படி விவசாயத்தை சார்ந்தவனுக்கு விடுதலைப்படுத்துகின்றவனாக இருக்க முடியும்? எப்படி தாழ்த்தப்பட்டவனாக இருக்க முடியும்? ஒரு கிராமத்தை பார்த்தா எஸ்சின்னு சொல்லுவோம், தலை குனிஞ்சு நிற்கும். இப்ப சொல்றியா தேவேந்திர குல வேளாளர் சொல்றோம், எவ்வளவு பெருமை. யார் நம்மள? நீ போடுற சத்தம் எனக்கே கேட்கலாம், டெல்லி கேட்கணும். நம்மள